கையில் கனியன்ன கந்தனை காட்டி தரிலும் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் நிறைய தொய்யில் கிடக்கிலும் சோதிவின் சேரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் ராமானுசா என் கொழும் கண்டலே. போன பாசத்தை சொன்னா ராமானுஜன் தான் கையில் கனியாக எனக்கு ஞானத்தை கொடுத்தான். ஞானம் மட்டுமல்ல, ராமானுஜா கார்முகமே, நீ கண்ணனையே பிடித்து என் கையில் கொடுத்து விடுவாய். கையில் கனி போல தெளிவான கண்ணனை நீ காட்டி கொடுப்பாய். ஆனாலும் கூட என் மனம் கண்ணனிடம் ஈடுபடாது. உன் திருமேனியில் ஒளி வீசும் குணங்கள், அந்த குணங்களில் தான் என் மனம் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். அவை தவிர வேறு எதுவும் வேண்டாம். நரகமாகிற சேற்றிலே நான் விழுந்தாலும், ஒளி வீசுகிற பரமபதத்திலே நான் சேர்ந்தாலும், எதுவானாலும் உன்னையே நினைத்துக் கொண்டிருப்பேன், உன் அருளையே நினைத்துக் கொண்டிருப்பேன். நீ அருள் செய்தால் நான் தரிப்பேன், நான் வாழ்வேன். இல்லாவிட்டால் எங்கிருந்தாலும் எனக்கு வாழ்வு கிடையாது. உன் அருள் இருந்தால் எங்கிருந்தாலும் எனக்கு வாழ்வு உண்டு. செழுந்திரை பார்க்கடல் கண்துயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நஞ்ஞானே நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன் ராமானுசனை தொழும் பெரியோர் எழுந்தீரைத்து ஆடுமிடம் அடியேனுக்கு இருப்பிடமே. திருப்பார்க்கடிலே, அலை வீசும் திருப்பார்க்கடிலே கண் துயிலும் பெருமான். அந்த பெருமானுடைய திருவடி கீழ் விழுந்து வணங்குபவர்கள் அவனுடைய பக்தர்கள். அந்த பக்தர்களுடைய நெஞ்சில் உறையும் ஞானி ஞானவன் ராமானுசன். அதாவது பகவத் பக்தர்களாக இருக்கக்கூடிய ஞானிகள், அவர்கள் மனசிலே ராமானுஜனை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல் வேதியர்கள் தொழும் திருப்பாதம், நல்ல மகா வைதிகர்களான கூரத்தாழ்வான் முதலானவர்கள், பிள்ளான் முதலானவர்கள் ராமானுஜரை திருவடியை தொழுகின்றனர். அந்த ராமானுஜனை தொழும் பெரியோர் எந்த இடத்திலே இருக்கிறார்களோ, அவர்கள் எந்த இடத்திலே கூத்தாடுகிறார்களோ, எந்த இடத்திலே ராமானுஜருடைய நாமத்தை உறக்க சொல்லுகிறார்களோ, அந்த இடம்தான் அடியேனுக்கு இருப்பிடம். நான் அங்கே போய்விடுவேன், அவர்களுடன் கலந்து விடுவேன். அதுதான் அடியேனுக்கு திவ்ய தேசம்.